உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜெயலலிதா சொன்ன ஏய் மோடியா லேடியா திமுக என்ன சொல்லு சனாதனத்தை ஒழிச்சிருவையா, அதுதான் 38 சீட்டு கிடைக்கும். சனாதனம் குறித்த பேச்சினால சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நம் ஆளுநர் திரு RN ரவி அவர்கள். இந்த முறையை பாத்தீங்க அப்படின்னா ஐயா வைகுண்டர் அவர்கள் சனாதனத்தை காக்க வந்தவர் அப்படின்ற மாதிரி பேசி சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார். இல்ல அதாவது RN ரவி வந்து RSS பிரீடு, RSS தயாரிப்பு, RSS பெற்ற பிள்ளை. RSS வந்து சனாதனத்தினுடைய பிள்ளை. அப்போ திருமாவளவன் ராமதாஸ் சொல்றார், ஐயா எங்க தலித்து இறந்து போன உடலை வன்னியர் நிலத்தின் வழியா எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஐயா, நான் வர்றேன் நான் எடுத்துட்டு போறேன்னு வந்தார். அப்பதான் திருமாவளவன் பட்டம் கொடுத்தார், தமிழ் குடி தாங்கி. அந்த பெண்ணை எரிப்பதற்கு பல சனாதனத்தை போட்டு எரிக்கணும், சாதியை எரிக்கணும். இதைத்தான் பெரியார் சொல்றார், அதைத்தான் அன்னைக்கு வைகுண்டையா சொன்னார். 2 பேரும் ஒரே 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 கதை தான். பிஜேபியுடைய கொள்கை என்னன்னா ஜாதி கட்டமைப்புல தான் வாழணும். போன 18ஆம் நூற்றாண்டுல வைகுண்டர், 19ஆம் நூற்றாண்டுல பெரியார். யார் கலப்பு மனம் செய்யறாங்களோ அவங்களுக்கு அரசியல் வேலையில முன்னுரிமைன்னு சொல்லுங்க, எல்லா பேரும் வேற ஜாதி பிடிச்சிருவாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் சனாதனம் குறித்த பேச்சினால சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் நம் ஆளுநர் திரு RN ரவி அவர்கள். இந்த முறையை பாத்தீங்க அப்படின்னா ஐயா வைகுண்டர் அவர்கள் சனாதனத்தை காக்க வந்தவர் அப்படின்ற மாதிரி பேசி சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார். எங்களுக்கு தெரிய வேண்டியது ஐயா வைகுண்டர் ஐயா அவர்களை பத்தி தான். அவரை பற்றின ஒரு சின்ன வரலாறு எங்களுக்காக சொல்லுங்க சார். இல்ல ஐயா வைகுண்டர் ஐயா அவருடைய பிறப்பு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உட்பட்ட பகுதியில் தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்த ஆண்டு நீங்கள் அவர் இந்த வருடம் 192வது ஆண்டு விழா. அந்த அவர் சனாதனத்தை எதிர்க்க ஆரம்பித்து வைகுண்ட ஐயாவாக 24 வயசில் அவர் மக்களுக்கு அறிமுகமான ஆண்டிலிருந்து இந்த வருஷம் 192வது வருடம். இவர் 1833 மார்ச் 3ஆம் தேதி இவர் தான் அந்த மடத்தை ஆரம்பித்தார். இந்த மடம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா புலையர், சாணார், இப்படி 40க்கு மேற்பட்ட சாதிகள், ஒடுக்கப்பட்ட சாதிகள், அதாவது நாவிதர், வண்ணார், ஈழவாஸ், மறையேறி, இப்படி இந்த ஜாதிகள் அத்துணையும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கடுமையாக ஒடுக்கப்படுகிறது, அடக்கப்படுகிறது. பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது, பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது, மார்பு வரி செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு பெண்ணத்தினுடைய மார்பு அறுத்து தராசில் வச்சு வரி எவ்வளோ வேணும்னு கேட்குறா, மயங்கி விழுந்து செத்து போகிறான். இவ்வளவு கொடுமைங்க. தோல் சேலை வரி, இப்படி மீசை வைத்திருந்தால் வரி, துண்டு போட்டிருந்தால் வரி, துண்டு கட்டினால் வரி. அப்போ உழைக்கிற மக்கள் வரியால் பிழியப்படுகிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கிணறு, பொது கிணத்துல யாரும் தண்ணீர் மோர்க்கக்கூடாது. இவ்வளவு கொடுமைகளையும் செய்கிறவர்கள் நாயர்கள், நம்பியுதிரிகள், இவர்கள் தான். அப்போ இவர் என்ன பண்றாரு, துண்டு கட்டக்கூடாதுன்னா தலையில் துண்டு கட்ட சொல்றாரு. துண்டே நீங்க ஒரு பெரிய ஜாதி வந்தால் துண்டு அவுத்துக்கணும், வேட்டியை முழங்காலுக்கு மேலே கட்டிக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, மாறாப்பு போட சொல்றாரு, தலையில துண்டு கட்ட சொல்றாரு, தலையில துண்டு கட்ட சொல்றாரு. 24 வயசுல என்ன பண்றாரு, வீட்டுக்கு ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி, படி இல்லை பிடி கொண்டு வந்து அண்டாவில் போட்டு அதில் பொங்கல் வச்சு எல்லாரும் உட்கார்ந்து சமதர்ம பொங்கல்
எல்லாரும் எல்லா ஜாதியும் எல்லா இந்து மதத்தில் இருக்கிற எல்லா ஜாதியும் உட்கார்ந்து சாப்பிடுங்கிறார். இதுதான் அவர் சனாதனத்தை எதிர்த்து முதலில் அடித்த சம்மட்டி அடி. இவர் பெரியாருக்கு முன்னாடியே பெரியார் வந்து இந்த நூற்றாண்டுல சரி போன நூற்றாண்டுல, ஆனால் இவர் அதற்கு முன்பு 18ஆம் நூற்றாண்டு, பெரியார் 19ஆம் நூற்றாண்டு. இது இப்போ பெரியார் வந்து தமிழ்நாடு முழுக்க கேரளா வரைக்கும் போகிறாரு. ஆனால் வைகுண்ட ஐயா எங்கே பண்ணுறாருன்னா திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உள்ளே மட்டும் பண்ணுறாரு. நீங்கள் சமத்துவ நகரை இப்போ கருணாநிதி ஆரம்பிச்சிருக்காருல்ல, இதுக்கு முன்னோடி ஐயா வைகுண்ட ஐயா தான். அப்போது இவர் என்ன கிடக்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, தாழ கிடப்பாரை தற்காத்து கொள்வதே தர்மம். ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டத்தில் கிடக்கிறான்னா அவனை உதவி செய். நோயால் பாதிக்கப்பட்டிருப்பான், வறுமையில் பாதிக்கப்பட்டிருப்பான், அவன் குழந்தை குட்டி பசி பட்டினியாக கிடக்கும். அப்போ அவனை போய் தாழ கிடப்பாரை தற்காத்து கொள்வதே தர்மம். அவனுக்கு போய் சாப்பாடு போடுங்கிறார், அவனுக்கு போய் உதவி செய்கிறார். இதுதான் இப்போ அகில திரட்டுன்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, சாதிகளே இல்லை, சாதிகளை உருவாக்கினால் சமதர்மம் கெட்டு போகும், உழைக்கிற அத்தனை பேருமே ஆண்டவனுடைய பிள்ளைகள். இது அகில திரட்டு நூலில். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சாதிகள் இல்லை அடி பாப்பா, இதுதான் அவருடைய தத்துவம். ஆனால் ஆர் ரவி என்ன சொல்றாரு, சனாதனத்தை அப்போ இவருக்கு RSS ஆட்கள் எழுதி கொடுக்கறத சொல்லிட்டு போறாரு. கிராஸ் செக் கூட பண்ண மாட்டாரு. அப்பா இல்லை அவரு முதல்ல தேசிய கீதம் பாடுவாங்க, அப்புறம் எப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்கன்னு அவருக்கு தெரியலையே. முதல் இதை பாட, ரெண்டாவது அதை பாடுங்கிறாரு. இல்லை, அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. போலீஸ் அதிகாரிக்கு திருடர் மட்டும்தான் தெரியும், திருடர்களை முடிப்பதான் தெரியுமே தவிர நல்லவர்களை யாரை பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்லவனுக்கு என்ன வேலை? போலீஸ் நல்லவனுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் போயிட்டான்னா அவன் போய் இன்ஸ்பெக்டர் என்ன நினைப்பான், பெரிய குற்றவாளி வந்துட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோயிலுக்கு போகிறவன் கோயிலுக்கு போவான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான். கோயிலுக்கு குற்றவாளி கூட போகலாம், ஆனால் நல்லவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை இல்லை. அவர் இன்னும் தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாவே நினைச்சிட்டு இருக்காரு. ஆமாம், அவரு போலீஸ்னா ஐபி உளவுத்துறையில் பெரிய அதிகாரி நினைச்சிட்டு இருக்காரு. நீங்கள் நாகலாந்தன் கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னா ரவியை தேட வேண்டி வந்திருக்கும். அவரை நாகலாந்து தீவிர பிடிச்சிட்டு போயிருப்பான். எங்கே? நாகலாந்தில் தப்பிச்சு ஒடியான்ட்டார். இங்கே தமிழர்கள் பாவம் அப்பாவிகள், இவனையே பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு, புள்ள பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்கு தமிழர்களை. அதனால இவர் எல்லாத்தையும் புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டே இருக்காரு. கண்டிப்பா. நீங்க வைகுண்ட ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் என்ன சார்? உண்மையான பெயர் என்ன சார்? வைகுண்ட ஐயாவுடைய இயற்கையான பெயர் வைகுண்ட ராஜன்னு சொல்றாங்க. வைகுண்டராஜன். இதுதான் வைகுண்ட ஐயாவா மாறுறாரு. வைகுண்ட ஐயாவா அந்த ஏரியால நிறைய பேருக்கு வைகுண்டராஜன் நிறைய பேர் வைப்பாங்க. வைகுண்ட ஐயா, வைகுண்டராஜன், வைகுண்டநாதன், எப்படிலாம் பேர் வைப்பாங்க. இவரை பொறுத்தவரை 24 வயசுலயே ஒரு சமதர்மத்தை ஏற்படுத்துறாரு. இவருடைய கோயில் என்னன்னா ஒரு கண்ணாடி இருக்கும். நீதான் கடவுள், உனக்கு நீதான் கடவுள், உன்னுடைய மனசாட்சி தான் கடவுள், நீ மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாத, கடவுள் உன்னிடம் இருக்கிறார். நீங்க என்னைக்கு எந்த துண்டை அவன் கட்டக்கூடாதுன்னு சொன்னானோ நீங்க அந்த துண்டை நீ எங்க தலையில கட்ட சொன்னார், தலையில கட்டணும்னு சொன்னார். நீங்க யாரு ஊர்கிணத்துல தண்ணி மோக்கூடாதுன்னு சொன்னாரோ ஒரு கிணறு வெட்டி எல்லாம் மோதிக்கு சொன்னார். முத்திரி கிணறுன்னு அதுக்கு பேர். ஆமா, முத்திரி கிணறு. அதாவது அப்படி அதுதான் சமதர்ம கிணறு. ஏன்னா நீ ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி, நீ ஒரு ஜாதி, எல்லாரும் இந்த கிணத்துக்காக சண்டை பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு பக்கம் கிணறு ஊறும், ஒரு பக்கம் ஊறாது, ஒரு பக்கம் நல்லா தண்ணி இருக்கும். அப்போ இது ஒரு பெரிய முரண்பாடாக வரும். இந்த முரண்பாடு வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஊர் பொது கிணறு இங்கே மோந்துக்க. அப்போது சமதர்மம் என்பது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அனைவரும் ஒன்று சேரும்போது தான் வரும்.
இதுல இன்னொரு விஷயமும் ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்துட்டு சமாதான கோட்பாடின்படி இந்தியர்கள் எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து முன்னிலைப்படுத்துறாரு. உண்மையிலேயே சமாதான கோட்பாட்டின்படி ஒற்றுமையாகவா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சார்? இல்ல அதாவது RN ரவி வந்து RSS பிரீடு, RSS தயாரிப்பு, RSS பெற்ற பிள்ளை. RSS வந்து சனாதனத்தினுடைய பிள்ளை. மனித தமிழ்நாட்டில் இந்தியர்களை 4 வர்ணமாக பிரிக்குது சனாதனம். ஒரு சண்டாளன், அவன் வந்து காலில் பிறந்தவன். சூத்திரன் அடுத்த தட்டு, வைசியன், சத்திரியன், இப்படி 4 வர்ணங்களாக பிரிக்குது. இந்த 4 வர்ணங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் ஒட்டி உறவாடக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்போ சாதியாக இந்த சமூகத்தை நீங்கள் கூறு போடுது சனாதனம். சாதியாக கூறு போட்டால் சண்டை பிடித்தானே செய்வான். நீங்கள் உயிரோடு சண்டை பிடிச்சா பரவாயில்ல, செத்து போய் சுடுகாடு கிடையாது. நீங்கள் இன்னமும் நிறைய நீங்கள் இப்போ என்ன, நீங்கள் வந்து கவுண்டரா, இந்த சுடுகாடு போதக்கூடாது, அங்கே கொண்டு தாழ்த்தப்பட்ட சுடுகாடு கொண்டு போத கவுண்டரா, கவுண்டர் ஏன்னா செத்து போன போது இருக்கிற சாதி. உயிரோடு இருக்கும்போது சாதி, செத்து போன பிறகும் சாதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுடுகாடு. அந்த சுடுகாடு வழியாக போகக்கூடாதான். நீங்கள் வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பெரிய சண்டை. அப்போ திருமாவளவனும் ராமதாஸும் அவங்க ஒன்றா இருக்காங்க. இப்போ தானே பிரிஞ்சிருக்காங்க. அப்போ ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருக்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்டவர் இறந்து போயிட்டார். சுடுகாட்டுக்கு போனோம். ஒரு வன்னியர் நிலம் கிடக்கு. வன்னியர் நிலம், அந்த நிலத்தை வாங்கிட்டார். வாங்கி வீடு கட்டிட்டார். அப்போ என் வீட்டு வழியாக ஒரு தலித்து புலம் போகலாமா? போக விட மாட்டேன். வன்னியர் கூட எல்லா வன்னியரும் சேர்ந்துட்டாங்க. தலித்து கூட எல்லா தலித்தும் சேர்ந்துட்டாங்க. போகக்கூடாது, போவேன். அப்போ என்ன, இன்னொரு பணம் உள்ள நிலைமையாகுது. ஒரு பணம் செத்து போன பணம் போவதற்கு இன்னொரு பணம் விழுக விட. அப்போ திருமாவளவன் ஒன்று ராமதாஸ் சொல்கிறார், ஐயா எங்கள் தலித்து இறந்து போன உடலை வன்னியர் நிலத்தின் வழியாக எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ஐயா. நான் வர்றேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வந்தார். அன்றைய ராமதாஸ், இன்றைய ராமதாஸ் இல்லை. வந்து அதை தோளில் முதல்ல தூக்கி என்ன அடிக்கடா முதல்ல, அப்புறம் வந்து யார் வேணா அடிங்கடா. அப்போ தான் திருமாவளவன் பட்டம் கொடுத்தார், தமிழ் குடி தாங்கி. தமிழ் குடியை நீதாயா தாங்குற ஐயா, பெரிய ஐயா அப்படின்னு பட்டம் கொடுத்தார். அப்போ இதுதான் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துமே தவிர சாதி சனாதனம் தமிழர்களை பிரித்து தான் பார்க்கும். வைகுண்ட ஐயாவை பொறுத்த வரைக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளையும் ஒருங்கிணைப்பதற்காக தான் வருஷம் எல்லாம் வீட்டுக்கு ஒரு அரிசி கொண்டா. இன்னமும் நடக்குது, இன்னும் நடக்குது. எந்த சாதி சண்டையும் இல்லை. எந்த சாதி என் பொங்கலை வச்சு அவன் சாப்பிட்டு அங்கேயும் உட்காந்துக்குவான். அங்கே கொண்டு அது பொது பொங்கல் நடக்கும். இங்கே அவன் சட்டியை வச்சு ஒரு பொங்கலை வச்சு அங்கே சாப்பிட்டு உட்காந்துருப்பான். யாரு நீ என்ன சாதி, நான் அப்படி இவன் பொங்கல் அவன் சாப்பிடுவான், அவன் பொங்கல் இவன் சாப்பிடுவான். எல்லா பொங்கலும் பொது பொங்கல். எங்க அண்டாவில் நாயுடு அரிசி, செட்டியார் அரிசி, முதலியார் அரிசி, கவுண்டர் அரிசி, நாவிதர் அரிசி, எல்லா அரிசி எங்க ஒரே பானையில் போட்டு பொங்க வச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிடும். அப்போ இது சாதியை ஒழிக்குமா? இல்லை நீ தனி சுடுகாடு, தனி குளம், தனி கிணறு, அது சாதியை ஒழிக்குமா? அப்போது வைகுண்ட ஐயா வந்து நீங்கள் அதிகமான மூட நம்பிக்கை இருந்த இடமே திருவாங்கூர் சமஸ்தானம் தான். நீங்கள் பெரியார் அங்கே தானே போகிறாரு, வைக்க போராட்டத்துக்கு அங்கே தானே போகிறாரு. என்ன புலையர், ஈழவாஸ், இப்படி ஒரு 3-4 ஜாதி. இந்த புலையர் ஜாதிங்கிறது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்துகளோட வருவாங்க அவங்க. ஓகே ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னா சார், இந்த 19ஆம் நூற்றாண்டுல பெரியார் காலத்திலேயே வந்துட்டு அவர் சில நிறைய இந்த சீர்திருத்த சம்பவங்களை முன்னெடுக்கும் போது நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சார். அப்படின்னும் போது 18ஆம் நூற்றாண்டுலயே இவர் இவ்வளவு தூரம் சீர்திருத்தம் பண்ணும்போது இவருக்கான எதிர்ப்புகள் என்னென்ன வந்துச்சு, அதை எப்படி அவர் டேக்கிள் பண்ணார் சார்? இல்லை, அதாவது என்னன்னா, நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களை இவரை நாட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஆன்மீகம்,
ப்ளஸ் வைத்தியர். அப்போது இவரை நீங்கள் தனிமைப்படுத்த திருவாங்கூர் சமஸ்தானத்தால் முடியல. ஏன்னா மக்கள் ரொம்ப சமூக ரொம்ப அழுத்தத்துக்கு இவர் குரல் கொடுக்க ஆரம்பித்து உதவி செய்ய ஆரம்பித்து அந்த மக்களை சேர்ந்துடுறாரு. சேர்ந்த பிறகு இவர் தனியாக பெரியாருக்கு அப்படி தான் நடந்தது. நீங்கள் பெரியார் ஈரோடு நகரசபை தலைவராக இருக்கார். பெரியாருடைய அக்கா கணவர் இறந்துட்டார். கணவர் இறந்த பிறகு மறுமணம் பண்ணி வைக்கிறார். பெரியார் என்ன பண்ணுறாரு? மறுமணம் பண்ணி வைக்கிறார். பண்ணி வச்சோன்னையும் நாயக்கர் ஜாதி கூட தள்ளி வச்சிட்டானோ, நீ எங்கள் ஜாதியே இல்லைடா, போட உன் ஜாதியே வேண்டாம் போ. அப்போது இவர் மீண்டும் நகரசபை தலைவராக வந்த பிறகு பதவி வந்துருச்சுன்னு என்ன பண்ணிட்டான்? இவரை சேர்த்துக்கிட்டான். காங்கிரஸ் தலைவராகிறாரு, நீதி கட்சி தலைவராகிறாரு. அப்போது அவரை எதிர்க்கக்கூடிய சனாதனவாதிகள் பூரா எந்த நடவடிக்கை எடுக்கும் இல்லையா? மக்கள் மாபெரும் கூட்டமாக மாறுறான். மக்கள் எங்கே போனாலும் பெரியார் பின்னாடி கருப்பு சட்டை போட்டு லட்சக்கணக்கான பேர் திரள்றான். இப்போ அதைத்தான் வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, பெரியார் என்ன செஞ்சு கிழித்தார், தமிழகத்துக்கு அவர் என்ன செய்தார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழும்போது இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இல்லை, அதாவதுமா மூட நம்பிக்கை இன்னைக்கு சனாதனம்னா என்ன எவ்வளோ கொடுமையானதுன்னா, நீங்களும் சகோதரி தான், கணவர் இறந்தால் இந்த சனாதனம் என்ன பண்ணுச்சு? மனைவியை கொளுத்தி விட்டுருச்சு. உலகத்திலேயே சனாதன இந்தியாவில் தான் இவ்வளோ கொடுமை பண்ணுச்சு. உடன்கட்டை ஏன் அந்த பெண் வாழக்கூடாதா? அவள் வாழ்வதற்கு அவளுக்கு உரிமை இல்லையா? மறுமணம் செய்வதற்கு உரிமை இல்லையா? அவளை ஏன் இந்த சனாதனம் அவளை கணவனுடைய சிதையிலேயே தீயை வச்சு கொள்ளுது? இந்த சனாதனத்தை கொளுத்தணுமா இல்லையா? சனாதனத்தை எரிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக அந்த பெண்ணை எரிப்பதற்கு பல சனாதனத்தை போட்டு எரிக்கணும், சாதியை எரிக்கணும். இதைத்தான் பெரியார் சொல்கிறார். அதைத்தான் அன்னைக்கு வைகுண்டையா சொன்னார். 2 பேரும் ஒரே கதை தான். நீங்கள் பெரியார் மூட நம்பிக்கை ஒழிப்பு பொதுக்கூட்டம் எங்கள் திருச்சியில் மூட நம்பிக்கையை ஒழிப்புனா என்ன சொல்கிறாரு? தாழ்த்தப்பட்டவன் யார் சொன்னாலும் சரி, உனக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை நீ போடாத. ஆனால் சனாதனம் என்ன சொல்லுது? ஜாதியை போடு. இதுதான் சாதி ஒழிப்பு பொதுக்கூட்டம் திருச்சியில் போய் பேச போகிறாரு. பேச போனால் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்து கேட்குறான், பெரியார் வந்து பெண் ஏன் அடிமையானால்? பெண்கள் படிக்கக்கூடாது சனாதனத்தில். பெண்கள் படிக்கவே கூடாது, பெண்கள் சொத்தே கொடுக்கக்கூடாது, பெண்களை வீட்டுக்கு உள்ள இதாக வச்சுக்கணும், சமையல் பண்ணுறதுக்கு தான் பெண்கள். இதை ஒழித்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து தந்தை பெரியார். அப்போ என்னென்னா, ஒரு வாரம் சேமிக்கப்பட்ட மண் சட்டியில் மலத்தை போட்டு பெரியார் தலையில் உடைக்கிறானுங்க சனாதனவாதிகள். எங்கே? திருச்சியில். அப்போது உடம்பு பூரா தாடி விஷயமா இருப்பார்ல, சாமியார் மாதிரி. அப்போ எல்லாம் அப்போ அவருடைய மனைவி தான் சுத்தம் பண்ணுது, நாகம்மை. அப்போது அந்த அம்மா கேட்குது, நாசமாக போனவனை உன்னை கட்டிட்டு என்னையா உலகத்தில் அனுபவிச்சேன், யாரோ இப்படி மலத்தெல்லாம் சுத்தம் பண்ணுறேன், கருப்பு சேலை வாங்கி கொடுக்குறேன், வெள்ளை ஜாக்கெட்டு, இதை போட்டு பின்னாடி தெரியுறேன், இதுக்கு தான் நான் உன்னை கட்டிக்கிட்டேனா? அப்போ அதுமா வருத்தப்படுது. அப்போ ஒன்றுமே பேச அமைதியாக உட்காந்துருக்கார். சார், இன்றும் கூட பார்த்தீங்க அப்படின்னா சனாதனம் குறித்து வந்து உதயநிதி அவர்கள் வந்து பேசினார். இன்றைய தீர்ப்பு ஹைகோர்ட்டில் வந்து இதுக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சனாதனம் குறித்து அவர் பேசுனது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஹைகோர்ட்டும் வந்து தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சனாதனம் பற்றி பேசுவது அவ்வளோ பெரிய குற்றமா சார்? இல்லை, அதாவது நீதிமன்றத்துக்கு சரியான வழக்கறிஞர்கள் போய் வாதாடலை. அதுதான் என்னென்னா, சனாதனம் என்பது சாதிகளால் கட்டமைத்தது. இந்த சாதி வேணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லுதா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு, சாதி சமூகம் அற்ற நாடு. சாதியால் ஒருவனை நீங்கள் தண்டிக்கக்கூடாது, சாதியால் பிறப்பால் இவன் இந்த சாதின்னு சொல்லி அவனை நீங்கள் தள்ளி வைக்கக்கூடாது. அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? நீங்கள் பிசிஆர் கேஸ் என்ன? அதுதானே பிசிஆர் கேஸு. நீ தாழ்த்தப்பட்டவனை சாதியை சொல்லி திட்டி போடாது, வெளியே வீட்டுக்கு வெளியே போ, அங்கே போய் நில்லு, நீ வந்து உள்ளே வந்து திருட்டு போட்டுருச்சு,
இப்படி சொல்லக்கூடாதுங்கிறதால பிசிஆர் ஆக்டு. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து பிசிஆர் ஆக்டை எடுக்கணுங்குதா? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? சனாதனம் என்பது சாதிய கட்டமைப்பில் நிற்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் சனாதனம். அதைதான் இன்னைக்கு பிஜேபி வந்து பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க. சனாதனம் அப்படின்ற கொள்கையில சனாதன தர்மங்கிறான். அதாவது பிஜேபியுடைய கொள்கை என்னன்னா ஜாதி கட்டமைப்பில் தான் வாழணும், சனாதன கட்டமைப்பில் தான் வாழணும், அடிமையாக தான் வாழணும். இதைத்தான் சொல்லுது. இதுக்கு பேர் என்ன பேர்? சனாதன தர்மம். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த ஒரே இனம் தமிழ்நாடு தான். நான் அப்படியே ஏற்றுக்க முடியும். சாதியெல்லாம் நீங்க முதல்ல எல்லாம் சாதி இல்லாமலா சார் இருக்கு? அப்ப கூட இல்ல இல்ல ஒழிக்கிறதுங்கிறது தானே. நீங்க சொந்த சாதியிலே பொண்ணு தேடி கட்டுறான், வேற சாதியில பொண்ணு கட்டுறான், கொன்னுறாமா. இன்னமும் மாணவ கொலை அதிகமாக. அப்போ என்ன காரணம்? இன்னும் பெரியார் போய் சேரல. பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை அண்ணா காலி பண்ணிட்டார். பெரியார் 50 லட்சம் பேரை கருப்பு சட்டை போட்டு சாதி ஒழிப்பு போராளியா 1956 ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? சாதி ஒழிப்பதற்காக ஒரு இயக்கம் ஜெயிலுக்கு போனது இயக்கம் பெரியார் இயக்கம் தான். அண்ணா என்ன பண்ணாரு? அவ்வளோ பேரையும் ஒழிச்சு சினிமா தேட்டர் கூட்டிட்டு போயிட்டார். ஜெயிலுக்கு போய் நீங்கள் சாதிங்கிற அந்த அட்டவணை சட்டத்தில் இருக்குல்ல, அதை எரிக்கிறாங்க. எரிச்சா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறது அது வரைக்கும் தண்டனைக்கான சட்ட சரத்தே இல்லை. இஷ்டத்துக்கு 6 மாதம், 3 மாதம், 9 மாதம், 1 வருஷம் ஜட்ஜெல்லாம் போடுறாங்க. நீங்கள் பக்தவச்சல காலத்தில் தான் ஜாதிய அட்டவணையை எரிச்சா என்ன தண்டனைன்னு எப்போ பக்தவச்சலம் 62க்கு பின்னாடி வந்த பிறகு தான் சட்டமாக்கினார். ஆனால் பெரியார் காலத்தில் ஜாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்புக்காக ஜெயிலுக்கு போய் பல பேர் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிட்டான். பாதி பேர் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிட்டான். ஜெயிலுக்குள்ளே அடக்கம் பண்ணியிருக்கு. இந்த கதை யாருக்கா தெரியுமா? பெரியாரை பற்றி கேட்குறவனுக்கு யாருக்கா தெரியுமா? மரம் ஏறி ஈழவாஸ் அவர் தான் இன்னைக்கு கேரளா முதல் மந்திரி பினராயி விஜயன். மரையேறி போல அங்கே அப்படி தான் சொல்லுவாங்க ஈழவாஸ். இங்கே சாணார் இருக்குவாங்க. அப்போ சாணார், இப்போ நாடார். 1935க்கு முன்னாடி மரம் ஏறி சாணார்கள். நீங்கள் எல்லா ஜாதியும் தொட்டா தான் தீட்டு, சாணார்கள் பார்த்தாலே தீட்டு. 1935க்கு முன்னாடி எல்லா ஜாதிக்குமே எப்படி வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் கொடுமை, பெரிய கொடுமை. நீங்கள் இடுப்பில் பின்னாடி விளக்கமாறு கட்டிக்கணும். ஏன்? நடந்து போன அந்த வழி இருக்குல்ல, அது மறைச்சிடணும். அதில் வேற சாதிக்கார மிதிச்சிடக்கூடாது. அந்த அளவு கொடுமை. நீங்கள் திப்பு சுல்தான் ஏதோ படையெடுத்து வரலாம் கேரளா பக்கம். வரும்போது பெண்களை பூரா பார்க்குறான், மாறாப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ கேட்குறேன், ஏன் இப்படி இந்த பெண்கள்லாம் ஏன் மாறாப்பு போடாமல் இருக்காங்கன்னு. இந்த நாட்டு சட்டம். எந்த நாட்டு சட்டம்? திருவாங்கூர் சட்டம், நாயரை நம்பியுதிக்கிற சட்டம் அது. அப்போ திப்பு சுல்தான் சொல்கிறான், முஸ்லீம் ராஜா, இது பிரிட்டிஷ்கார காலத்தில் நடந்தது, இது ரொம்ப தப்பு. மேல் ஜாதி மாறாப்பு போட்டுக்கலாமா, கீழ் ஜாதி மாறாப்பு போடக்கூடாதா? உணர்ச்சி ஜட்டமாக ஆக்கி வச்சுருந்தான். அப்போ சொல்லு தொலைச்சிருவேன்னு சொல்லு, திருப்பி நான் ஒரு பெரிய படையெடுத்து கொண்டு வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தை அழிச்சிருவன்ட்டு போகிறான். யார்? ஒரு முஸ்லீம் ராஜா. அவனுக்கு பொறுக்கலை, ஆனால் இந்து சனாதனம் அதை அனுமதிக்குது. அப்போ இந்து சனாதனத்தை கொளுத்தணுமா எரிக்கணுமா சொல்லுங்க. உடன்கட்டை பெண்களை உடன்கட்டை ஏறுகிற நீங்கள் ஏறி அந்த செத்து போகணுங்கிறான் சனாதனம். அப்போ எதை முதல்ல கொளுத்தணும்? சனாதனத்தை தான் கொளுத்தணும், சாதியை தான் கொளுத்தணும், பெண்களை கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் அவர்களையும் வந்துட்டு சனாதன கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். இப்போ ஐயா வைகுண்டர் ஐயா அவர்களையும் வந்துட்டு சனாதன கோட்பாட்டுக்குள்ள RN ரவி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய மகான்களையும் கொண்டு வரும்போது அவர் எதை நோக்கி, அவர் என்ன சொல்ல வர்றார் சார்? அவருடைய எண்ணம் எதை நோக்கி இருக்கிறது சார்? தெளிவாக ஒரு சொல்ல வர்றார், சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அடிமையாக இருங்க, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இருங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக இருங்க, தாழ்த்தப்பட்டவனுக்கு எதிராக இருங்க. இதுதான் அவருடைய கொள்கை. வேற என்ன? RSனுடைய 5 கொள்கைகள் என்னன்னா இதுதான். ஆதிவாசிக்கு எதிராக இருங்க, ஆதிவாசியெல்லாம் சாகரக்கே பிறந்தவன், உழைச்சிட்டே இருக்கணும். இப்போ 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 சொன்ன வரி பூரா யாருக்கு தெரியுமா போட்டான்? திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சனாதனம்
உழைக்கிற ஜாதிக்கு தான் போட்டான். கதிர இருக்கிறவன், கட்டு கட்டுறவன், பணமரம் ஏறுறவன், வீட்டு வேலை செய்கிறவன், கட்டடம் கட்டுறவனுக்கு தான் போட்டான். உழைக்காமல் இருக்கான்ல மேல் சாதி, அவனுக்கு எந்த வரியும் இல்லை. ஏன்னா அவன் இவன் உழைச்சி கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். உழைக்கிறவன் உழைக்கிறவன் கொடுக்குற வரியில் உழைக்காதவன் சாப்பிட்றான். இதுதான் சனாதனம். உழைச்சி கஷ்டப்பட்டு நீங்கள் மரம் ஏறி விவசாயம் பண்ணி குளம் வெட்டி ஆறு வெட்டி ஆற்றுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் உழைக்கிறவன் வரியாக கட்டுற பணத்தில் உழைக்காதவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் இவனுக்கு எஜமான். அப்போ இதுதான் சனாதனம், இதுதான் ஜாதி, இதுதான் பெரியார் எதிர்த்த ஆரியம். இல்ல பெரும்பாலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது. தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள்ல வந்துட்டு பாஜகவின் சார்ந்தவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. கவர்னரும் இது மாதிரி பேசும்போது அவர்களுக்கு இது எலெக்ஷன்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்க மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாடு பிஜேபி என்றைக்குமே வராது, தாமரை மலராது, தாமரை மலராது. அது அவர்கள் தெளிவாக இருக்காங்க. தாமரை மலர்னா ஒன்று அண்ணன் சூரியன் கூட சேரணும், இல்லைன்னா இலை கூட சேரணும். சேர்ந்தா தான். இப்போ 4 சீட் இருக்குது பிஜேபிக்கு, 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ எப்படி கிடைச்சது? தனியாக என்ன கிடைக்குமா? கிடைக்காது. ஜெயலலிதா சொன்ன ஏய் மோடியா லேடியா, திமுக என்ன சொல்லு, சனாதனத்தை ஒழிச்சிருவையா, அதுதான் 38 சீட்டு கிடைச்சிது. நீங்கள் உதயநிதி கருணாநிதி வீட்டு புள்ள, அதை தவிர எனக்கு அவருக்கு எந்த தகுதி இருக்கிறதா தெரியல. ஆனால் அவர் சனாதனத்தை எதிர்ப்புன்னா எங்கே அடிக்குது எதிரொலி? காஷ்மீரில் அடிக்குது, இந்த பக்கம் கல்கத்தாவில் அடிக்குது, இந்த பக்கம் நீங்கள் குஜராத்தில் அடிக்குது. ஏன்? இந்த வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அது யாருடைய வார்த்தை? பெரியாருடைய வார்த்தை. பெரியாரால் உருவாக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டு தன்னுடைய 95 வயசு வரைக்கும் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவருக்கு. அவருக்கு கொள்கை ரீதியாக சொத்து ரீதியாக எந்த பாதிப்பு இல்லாமல் மக்களுக்காக போராட வராது. மக்களுக்காக அவன் வெள்ளைக்காரன் காலத்திலேயே 2 லட்சம் ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டுற குடும்பம் அது, வெள்ளைக்காரன் காலத்திலேயே. அப்போ நிம்மதியாக சாப்பிட்டு காவிரி கரை ஓரத்தில் நீங்கள் தென்னை மரத்துக்கு கீழே தேங்காய் திருட்டு தென்னங்கல்ல குடிச்சிட்டு படுத்து கிடக்கலாம். ஆனால் என்ன பண்ணார்? சாகர வரை இந்த தமிழ் இனத்துக்காக சூத்திரப்படத்தை ஒழிக்கணுண்டானார். நீங்கள் எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய பேர் பண்ணி சாதி போட்டுக்குவான். குப்புசாமி கவுண்டர், ராமசாமி முதலியார், ஐயப்பன் நாடார், இப்போ பேர் பார்த்துருக்கீங்களா? பெரியார் வந்த பிறகுதான் இந்த பேருக்கு பின்னாடி வீதிக்கு பின்னாடி பேர் கிடையாது. குப்புசாமி முதலியார் வீதி இருக்கு பார்த்துருக்கீங்களா? ராமசாமி கவுண்டர் வீதி. அது பூரா அந்த சாதியை பூரா வெட்டினது யாரு? தந்தை பெரியாருடைய கத்தி தான், அருவாதான். அப்போது போன 18ஆம் நூற்றாண்டில் வைகுண்டர், 19ஆம் நூற்றாண்டில் பெரியார். இப்போது இந்த சனாதன எதிர்ப்பாளர்கள் தான் இந்த மக்களை சனாதன எதிர்ப்பின் மூலம்தான் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் சமதர்ம பொங்கலையும். கலைஞர் என்ன பண்ணார்? சமத்துவம் கட்டினார். ஒரு 50-100 வீடுடா, எல்லா ஜாதியும் வந்து குடியிரு, அடிச்சுக்காத, உதச்சிக்காத. அரசாங்கம் எல்லாம் வீடு கொடுத்து எல்லா ஜாதிக்காரும் வந்துட்டான். ஏன்னா சும்மாவோட கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த திராவிட இயக்கத்தினால் ஜாதியை ஒழிக்க முடியும். யார் கலப்பு மனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அரசியல் வேலையில் முன்னுரிமைன்னு சொல்லுங்கள், எல்லா பேரும் வேறு ஜாதியை பிடிச்சிருவான். கொலையும் பண்ணிடுறாங்கல்ல, இல்லை அதான் ஒழிஞ்சு போயிடும். அரசு வேலை வந்து ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு தான், ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு தான் அரசு வேலை. அவங்க பிள்ளைங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லுங்கள். யாவனும் சொந்த ஜாதி கட்டவே மாட்டான், சொந்த சாதியில் கட்டவே மாட்டான், சொந்த சாதியை பார்க்கவே மாட்டான். என்ன பண்ணுவான்? வேறு சாதியில் பூந்துருவான். இதை ஏன் திராவிட இயக்கம் செய்ய மாட்டேங்குது, ஏன் ஆரியம் செய்ய மாட்டேங்குதுன்னா, இந்த சாதி சச்சரவு இருந்துகிட்டே இருக்கணும், சனாதன சச்சரவு இருந்துகிட்டே இருக்கணும். இது இருந்தால் தான் நீங்கள் வட இந்தியாவில் இந்து முஸ்லீம், அவன் முஸ்லீமை பூரா குற்றவாளியாக காமிக்கிறான். இங்கே சொந்த இனத்தையே குற்றவாளியை காமிக்கிறான், சொந்த இனத்தையே. நீங்கள் இந்த பக்கம் போனால் வன்னியரும் தலித்துக்குன்னு ரத்தம் சிந்துறான், இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் முக்குளத்தோடு ரத்தம். நீங்கள் இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா கொங்கு வேளாளரும் தலித்துக்களும் அருந்ததிர்களும். இப்படி சாதிய
அந்த கட்டமைப்பு இன்னும் உடைக்கவே முடியல. சார் இதுல பாத்தீங்கன்னா சார் அந்த ஐயா வைகுண்டர் ஐயா அவருக்கு ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க போல சார். அந்த ட்ரஸ்ட் மூலமா இப்ப என்னென்ன சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க சார்? அவன் அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்போ பால பிரஜாதிபதி அடிகள், பால பிரஜாதிபதி அவர் தான். இப்போ நான் காலையில் அவர் தான் பேசினேன். நான் 25 வருஷத்துக்கு முந்தைய அவர் பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அவர் தான் RN ரவிக்கு எதிர்ப்பு சொல்லியிருக்காரு. ஆமா, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, வைகுண்டையா மடம் என்பது சமதர்ம சமத்துவ ஜாதி ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கை. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்து மதத்திலிருந்து வெளியேறோம் ஐயா. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. அரிய எங்க சாமி தான், சிவனும் எங்க சாமி தான். அவனை இவனை அடிச்சு செத்து போறது நான் விரும்பலை. அப்போ இந்து மதம் என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது எங்க மதம்டா, இல்லையா, இது எங்க மதம், நீ வெளியேறு. ஆரியர்கள் வெளியேறுங்க. ஆரியர் நீ உள்ளே வராத. கோயிலை நானே பூசை பண்ணிக்கிறேன், கோயிலை நானே திறந்துக்கிறேன், கோயில் உண்டியல் நானே போட்டுக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன். உன் வேலையை இங்கே அல்ல, உனக்கு இதுவல்ல இடம். நீங்கள் அவர் பால பிரஜாபதி அடிகள் சொல்கிறார், இந்து மதம் பார்ப்பன மதம், தமிழர் மதம் கிடையாது. தமிழருக்கு சைவம் வைணவம் இப்படி பல மதம் இருக்குது. இந்த மதத்தில் தான் எங்களுடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்துருக்கான். அவன் இந்து மதமே கிடையாது. இந்து மதம் என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே சொந்தமான மதம். ஆரிய மதம், நாங்கள் திராவிட மதம், சைவம் வைணவம், இதுதான் எங்கள் மதம். அப்போ இந்த மதத்தில் எங்களுக்கு நீ கட்டளையிடாது. RN ரவிக்கு சொல்றாரு, எங்களுக்கு நீயே கட்டளையிடாது. ஓ மதம் வேற, என் மதம் வேற. நீ இந்து மதம் என்ன சேர்த்திக்காத. நான் இந்துவே அல்ல. இந்து மதம் பெரிய பிரச்சனை பண்ணார் அவரு. நான் இந்துவே அல்லப்பா, என்னை போய் இவ்வளவு சாதிய நெருக்கடிகளை தள்ளாத. நான் இந்துவே அல்ல, நான் தமிழர் மதம், சைவ மதம், வைணவ மதம், இதுதான் என் மதம். இப்போ அதே போல் கர்நாடகாவில் சுத்தூர் மடாதிபதிகள் அவங்கள இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்து மதத்தில் வெளியேறவங்க அவங்க மதமே வேண்டாங்கிறாங்க. ஏன் அங்கேயும் சாதி கட்டமைப்பு இல்லை ஒட்டைக்குது. நீங்கள் வைகுண்ட ஐயா இருக்காருன்னா இப்போ அந்த கோயிலுக்கு வருஷம் 1 லட்சம் பேர் வரான். எப்படி வர்றான்? சனாதனம் இல்லாமல் தான் வர்றான். சனாதனன் போனால் நாடார் மட்டும் தான் வருவாங்க. எல்லா ஜாதி அங்கே வர்றாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போது இந்து மதம் என்ன சொல்லுது, அவரை நாடாராக்கிறோம். அவரை நாடாராக்குனா அப்போது வேறு சாதி வருமா? வராது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இங்கே நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள், எல்லாம் ஒரே சாதி, தமிழ் சாதி, எல்லாம் ஒரே சாதி. நீங்கள் இந்த சாதி கட்டமைப்பு எப்படின்னா, அம்பேத்கர் என்ன ஆய்வு செஞ்சு சொல்கிறாருன்னா, அம்பேத்கருடைய கூற்றுப்படி பௌத்த மதம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்தது. பௌத்த மதத்தை அழித்து இந்து மதத்தை உட்புகுத்துக்கிற போது சண்டை. நாங்கள் பௌத்த மதத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். யார்? சைவம். அவன் 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 பூராமே தமிழர்கள். பௌத்தத்தை விட்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம். இல்லை, நான் ஒரு மதம் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்து மதம், அதுக்கு வர முடியாது. அப்போது ராஜாக்கள் மூலம் இந்த மக்களுக்கு இந்து மதம் மிரட்டப்படுகிறது. கடைசி வரைக்கும் வர முடியாத மூலம் தலித்தாயிட்டான். அம்பேத்கர் சொல்கிறார், கடைசி வரைக்கும் வர முடியாது, இந்து மதத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்லி இருந்தான்ல, உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரன். அவன் பூரா என்ன சாதி ஆயிட்டான்? தாழ்த்தப்படவன் ஆயிட்டான். நீங்கள் 1935 வரைக்கும் நாடார்கள், இன்றைய நாடார்கள், அன்றைய சாணார்கள். நாங்கள் வரமாட்டோமையா இந்து மதத்துக்கு. நீங்கள் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் மூக்க நாடார் கோயிலுக்கு உள்ளே விட மாட்டேன்னு போய் தேங்காய் உடைச்சதுக்காக உள்ளே அங்கேயே வெட்டி கொள்றாங்க. இப்படி ஒரு கொடுமை எங்கே சனாதனம் பண்ணுமா? கமுதியில் இருக்கிற கோயிலுக்காக நாடார்கள் லண்டன் பிரிவியூ கவுன்சில் போய் கேஸ் நடத்தியிருக்கான். கோயில் விடுறா கமுதியில். கமுதி நாடார்கள் பூரா வியாபாரம் பண்ணி, விருதுநகர் நாடார், சிவசி நாடார் பூரா பணங்கள்லாம் சம்பாரித்து எல்லாம் பெரிய ஆளாயிட்டான். ஆனால்
நீ சாணா போயடா, உள்ள விடக்கூடாதுடா, சீட்டு போட்டுரும்டா. யார? நாடார்களை. அப்போ எங்க போறான் கேஸ் நடந்துக்கிறதுக்கு? லண்டன் போற கப்பல் ஏறி. இன்னமும் கூட அப்படிதானே சார் நடந்துகிட்டு இருக்குது. எங்க சார் சாதிகள் எங்க சார் ஒழிஞ்சிருக்குது? வேங்கை வயல் எடுத்துக்கோங்க, மேல்பாதி கிராமம் எடுத்துக்கோங்க, இன்னமும் ஆணவ கொலைகள் எடுத்துக்கோங்க, இன்னமும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சிறுநீர் கழிப்பது போன்ற எவ்வளவு கேவலமான செயல்கள் நடந்துகிட்டு தானே சார். அப்போ எத்தனை இப்ப நடந்து திராவிட மாடல் அரசுலயே இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப இல்ல, இந்த திராவிட மாடல் அரசு நீங்க வாக்கு வங்கியை மட்டுமா நம்புதுமா? வாக்கு வங்கி ஏன் வேங்க வயல ஏன் குற்றவாளி கை செய்யல? அவனை முடிஞ்சு குண்டாசல் போட்டுக்கணுமா இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ? இன்னும் 6 வருஷம் கழிச்சு அடுத்த ஆட்சி முடிஞ்சிடும். ஏன்? மேல் சாதி ஓட்டு போட மாட்டான். அவனை கைது பண்ணீங்கன்னா மேல் சாதி ஓட்டு போட மாட்டான். அப்போ கீழ் சாதி தேவை இல்லையா? அவன் கீழ் சாதி எப்போ 2000 வருஷம் பின்னாடி தள்ளி விடுறீங்களா திராவிட இயக்கம்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா. நீங்கள் திருநெல்வேலி முக்குளத்தூர் நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி தானே? நீங்கள் அதிமுக திமுக 2 கட்சிகளும் ஒரு தேவேந்திர குல வேளாளர் கூட மாவட்ட செயலாளர் போட்டுருங்களா பார்ப்போம். நீ உண்மையாவே நீ திராவிட பெரியாருடைய கொள்கையை நீ ஏற்றுக்கிறீங்கன்னா யாரை போடணும்? ஒரு தாழ்த்த போடணும், மாவட்ட செயலாளர் போட்டியா அவனுக்கு கீழே வேலை செய்யுங்கயா. சொல்றது தெம்பு இருக்கா? திராணி இருக்கா? நான் அப்படி இங்கே வாங்க, வட மாவட்டத்துக்கு வாங்க. இங்கே யார் வன்னியர் தலித் சண்டை பிடிச்சி கிடக்குறாங்களா? ஒரு தலித்த திமுக அதிமுக 2 பேரும், ஒரு தலித்த ஒரு பறையரை நீதாயா மாவட்ட செயலாளர் கட்சி நடத்தியா? உனக்கு கீழே தான் எல்லா ஜாதியும். சொல்றது தெம்பு. அதிமுக ஆட்சியில கூட சபாநாயகரா போட்டாங்கல்ல சார் தனபாலா. அதெல்லாம் நடிப்புமா, அதெல்லாம் நடிப்பு. நீங்க அது கதை உங்களுக்கு தெரியாது. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் உண்மையாவே அந்த அம்மா புனிதவதி. அதாவது ஜெயபால் வீட்டு கல்யாணம், அவர் அருந்ததியர், செருப்பு தைக்கல அருந்ததியர். அப்போ அவர் உணவு அமைச்சர். யாரும் சாப்பிடாம கிளம்பி போயிடுறாங்க, பெரிய பெரிய ஜாதியெல்லாம். அந்த அம்மாவை பார்க்குறாரு, பார்த்து அழுகிறாரு. என்ன என் வீட்டில் யாருமே சாப்பிடலாமா, நான் அருந்ததியர்னு சொல்லி செருப்பு தைக்கிற சக்கிலியர்னு யாரும் சாப்பிடாம போயிட்டான். எல்லா எம்பி எம்எல்ஏ அதான் வந்தான். என் ஜாதி சனம்லாம் சொல்லுது. நீ என்னடா அதிமுகவில் இருக்க, உன் வீட்டில் எவனா சாப்பிட்டானா, உன் சாதியை பார்த்துட்டு போயிட்டான், என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க வாங்குறான் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா உடனே அப்படியா சரி போ, முதலமைச்சரே எழுந்து நின்று கும்பிடணும். எது? சபாநாயகர். அப்போ தான் அந்த அம்மா அந்த பதவி கொடுக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ பதவியில் இருந்தாலும் அவனுடைய சாதி அடையாளத்தை அழிக்க முடியலையே. நீங்கள் ராஜாஜி காந்திக்கு அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்த என்ன சொல்கிறாரு? இவர் தான் காமராஜ், ஒரு பெரிய 9 வருஷம் ஜெயிலில் இருந்தவர், தியாகி, காங்கிரஸுக்காக பல தியாகம் செஞ்சுருக்கார் எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் இவர் மரமேற சாணார். என்ன ஜாதியை சொல்கிறாரு? மரமேறுகிற சாணார் சமூகத்தை சேர்ந்தவர். முதல்ல காந்திக்கு யார் காமராஜ் அறிமுகப்படுத்தும் போது ராஜாஜி அப்படி தான் சொல்கிறார். அப்போது எங்கே போனாலும் சாதி தான் முன்னாடி நிற்குது. எங்கே போனாலும் நீங்கள் என்ன சாதி, இத்தனை ஆண்டு வள்ளலார் போராடி, வைகுண்டர் போராடி, பெரியார் போராடி, அம்பேத்கர் போராடி, இன்னும் சாதி ஒழிச்ச மாதிரியும் தெரியலையே. ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. 4 பேர் நீ என்ன சாதி, நீ என்ன சாதின்னு கேட்குறான். அப்போது இந்த தலைவர்களுடைய உழைப்பு, வைகுண்டையாருடைய உழைப்பு எல்லாமே பெரியாருடைய உழைப்புல கொஞ்சம் நெஞ்ச உழைப்பா. 2 கிட்னியும் முடிஞ்சு மூத்திர சட்டி எடுத்துக்கிட்டு மீட்டிங் பேசி, இந்த கடைசி டீனரில் கடைசி மீட்டிங் சிலை இருக்குல்ல மூத்திர, அப்போ தான் சொன்னேன், நான் உங்களை எல்லாம் சூத்திர பட்டத்தோடு விட்டுட்டு சாகிறேன்னு, உங்களை நான் சூத்திர பட்டத்தை அழிக்கவே முடியலையேன்னு வேதனைப்படுறாரு இந்த கடைசி கூட்டத்தில். அப்போது எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் இன்னும் ஜாதி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. வடக்கையும் நடக்குது, தெற்கையும் நடக்குது. தமிழர்களாக என்னைக்கு இந்த சாதியெல்லாம் ஒழிஞ்சு தமிழ் சாதியாக என்னைக்கு தமிழர் மாறுகிறானோ அன்னைக்கு தான் இந்த இனத்துக்கான விமோச்சனம். கண்டிப்பாக சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.